ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீசி டைம்ஸ். ப்ரீசி டைம்ஸில் இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டேனாலே நம்ம லேட்டாக தானே எழுந்திரிப்போம். ஸோ லேட்டாக எழுந்திரிச்சு வர்றதுக்குள்ளேயே அம்மா வந்து இன்றைக்கி இனிப்பு கொலக்கட்டை, மடக்கு கொலக்கட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்து கேட்டுட்டு இருந்தேன், ஒரு நாள் செய்யின்னு சொல்லிட்டு. ஸோ சண்டே வந்து எல்லாருக்கும் லீவுங்கிறனால அம்மா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து சுடு தண்ணிலாம் கொலக்கட்டை வேக வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. நான் வந்து டீ குடிக்க வந்துட்டேன். ஸோ எப்போவுமே எனக்கு என்ன தான் பண்ணாலும் மார்னிங் டீ, ஈவினிங் டீ வந்து கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ எனக்கு, அப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே வந்து டீ. அப்பாவுக்குலாம் வந்து செகண்ட் டீ, நானும் ஹஸ்பண்டும் இப்போ ஃபஸ்ட் டீ குடிக்க போகிறோம். ஸோ டீ வந்து ஃபுல்லாக காலையிலே போட்டு வச்சுட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் வேக வச்சுட்டு போக சொன்னாங்க. ஸோ அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து டீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். மார்னிங் வந்து நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் இதை விடணும்னு நினைக்கிறேன், பட் விட முடியலை. அடுத்து வந்து செடியில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் சூப்பராக வந்திருக்கு. இந்த செடியில் வந்து ரோஸ் நிறைய வருது. அப்புறம் தக்காளி செடியிலே வந்து இப்போ தான் காய் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது பெருசாகவே ஆக மாட்டேங்குது. என்ன உரம் என்ன போட்டாலும் அந்த பூ மாதிரி வருது, அப்புறம் அது காயாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. அடுத்து ஒரு 11:15 போல் கொலக்கட்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். எப்படியும் ஒரு 7-8 உள்ளே தள்ளியிருப்பேன். உள்ளே போக அமுக்கிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வெளியே போகிற வேலை இருந்தனால ஆஃப்டர்நூன் வந்து இன்றைக்கி லன்ச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறது புலாவ், பன்னீர் புலாவ் அண்டு தால் தட்கா தான். இந்த காம்பினேஷன் வந்து வெங்கடேஷ் பட் சாரோட யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஸோ பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு காம்பு இருக்காது, அப்படியே ஒரு காம்பு இருக்காதுன்னா நல்லது தானே. கொட்டை எடுப்பாங்கல்ல, நல்லது தான். அப்போ வேஸ்ட் பண்ணாமல் இருப்பார்ல. காம்பு மட்டும்தாப்பா. ஓ, எல்லாத்தையும் கீழே போட்டு வரீங்களா? கீழே போட்டுட்டேன். ஸோ டெய்லியுமே இப்படி தான் நடக்கும். ஆஃப்டர்நூன் வந்து நானும் என் மெய்டும் வந்து இந்த மாதிரி கான்வர்ஸ் பண்ணிகிட்டே தான் வேலை பார்ப்போம். அவங்க கதையாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து தால் தட்கா பண்ணுறதுக்கு வந்து துவரம் பருப்பை எடுத்துக்கிறேன். அதில் வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு விசில் விட்டுருங்க. ப்ளஸ் நெய் ஊற்றுனா அந்த பருப்பு தண்ணியெலாம் வெளில வராது. நெய்யோ எண்ணெயோ எது வேணால் நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் அந்த விசில் மேலே கொஞ்சம் வரும்ல, அதெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காகவும் ஊற்றுறது தான். அடுத்து வந்து பன்னீர் புலாவுக்கு வந்து சும்மா பன்னீர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து 200 கிராம்ஸ் ஹெரிட்டேஜ் பன்னீர். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கீலவையும் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை வந்து எண்ணெயிலையும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கீல பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு சைடு வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை அப்படியே சைடில் வச்சுட்டு அடுத்து புலாவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து புலாவ் வந்து இன்றைக்கி தம் மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ரைஸ் வந்து வேக வச்சுட்டோம். பாஸ்மதி ரைஸை வந்து 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சுட்டேன். ஸோ இப்போ கீ போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயமும் நறுக்கி போட்டுக்கிறேன். இது வந்து பிரியாணி மாதிரி ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாது. லைட்டாக வந்து வதங்கினாவே போதும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ லைட்டாக வதக்கிட்டு ஒரு ஹீப்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து ஆப்ஷனல் தான், பட் நம்மள ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து தக்காளியே போட தேவையில்லை. பட் நான் வந்து கொஞ்சம் தக்காளி போட்டேன், பட் தக்காளி வந்து போட தேவையில்லை. நான் தக்காளி போட்டேனா இல்லையானே எனக்கு மறந்துடுச்சு பாருங்கள். ஏன்னா வீடியோ எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. சாரி, தக்காளியே போடலை நான். பட் போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும். ஸோ ரைஸ் வந்து ஆல்ரெடி வடித்து வச்சுட்டேன்ல, அது நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த கரண்டியில் வந்து கிளறுனா கொஞ்சம் உடஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் உடன் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் நம்ம இதை கொஞ்சம் நல்லா கிளறுனா தான் அந்த கீ, அப்புறம் அந்த கரம் மசாலா, அந்த ஆனியன் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். இதுக்கு வந்து தால் மட்டும்தான் வைக்கணும், இல்லை நீங்கள் வந்து ஏதாவது மஷ்ரூம் கிரேவி, சிக்கன் கிரேவி எதுவுமே நீங்கள் வந்து இதுக்கு தொட்டுக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சம் கேஷ்யூ வறுத்து மேலே போட்டுக்கிறேன். இது வந்து ஆடட் ஃப்ளேவர் தான். மீன்வைல் அம்மா வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து காய் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து அந்த வறுத்து வச்ச முந்திரியை வந்து கீயோடு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
சர்வ் பண்ணும்போது எடுத்து எல்லாருக்குமே ஈக்குவலாக வரும். இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நம்மளோட புலாவ், பன்னீர் புலாவ் ரெடி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அம்மாட்ட போய் நான் காட்டுறேன். அடுத்து தால் தட்கா பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம பருப்பை வேக வச்சுட்டாவே வேலை பாதி முடிஞ்சிடும். நல்லா மசிஞ்சிடணும் பருப்பு. நம்ம சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி 1 2 இருக்கக்கூடாது. அடுத்து வந்து அதே மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறைய ஜீரகம் போட்டுக்கோங்க. சாப் பண்ண கார்லிக் போட்டுக்கோங்க. கார்லிக் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக, இன்னும் கூட நீங்கள் குட்டியாக நறுக்கிக்கலாம். அடுத்து வந்து ஒரு தக்காளி போட்டு இது நல்லா வதங்கணும். வதங்குறதுல தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ வதங்கிட்டு இதில் வந்து லைட்டாக 1 ஸ்பூன் குழம்பு பொடியோ இல்லை மிளகாத்தூளோ போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் போடக்கூடாது. அப்புறம் அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த தால் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிடும். நல்லா தண்ணியாக வச்சிங்கனாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி. தால் தட்கா அண்ட் வந்து பன்னீர் புலாவ். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக எனக்கு வேர்த்து மேக்கப்லாம் பாதி போயிடுச்சு. அம்மா சைட் பை எக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. லன்ச் வந்து இன்றைக்கி சூப்பராக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபேமிலி டே செலிப்ரேஷன். சாட்டர்டே சண்டே வந்து 2 நாளுமே இது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சண்டே ஈவினிங் ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து எப்போவுமே எங்கள் ஆஃபீஸில் வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது. பட் இன்றைக்கி ஃபேமிலி டேங்கிறனால எடுக்க அலோவ் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபவுண்டைன்லாம் இன்றைக்கி தான் நான் கிட்டேயே பார்க்குறேன் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது. ஸோ சும்மா ஸ்டால்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஈட்டபிள் ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் பில்டிங். இந்த பில்டிங் பார்த்தே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்க இது என்ன ஆஃபீஸுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மாதிரி கரடி பொம்மை அந்த மாதிரிலாம் சூப்பராக குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பிகாஸ் ஃபேமிலினாவே குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்கன்ட்டு நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நிறைய வந்து டிஜேஸ்லாம் இருந்தது. நாங்கள் வந்து காஃபி இப்போ குடிக்க வந்துட்டோம் ஹாட் சிப்ஸில். இதுதான் எங்களோட கேன்டீன். இந்த மாதிரி கரடி பொம்மைஸ்லாம் இருந்தது. அப்புறம் நல்ல டிஜே, அப்புறம் வந்து நம்ம தமிழ் பாரம்பரிய டான்ஸு அதெல்லாம் இருந்தது. ஆட்டோ ஒன்று இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே ஏறி சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். டிஜே கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ டிஜேயில் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு டைம் ஆச்சுங்கிறனால நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து வந்து டேரெக்டாக நாங்கள் போனது வந்து புதுப்பாக்கமில் இருக்க ஆஞ்சநேயர் டெம்பிள். மலை மேலே இருக்குது. நீங்கள் மேலே வரைக்குமே வண்டி எடுத்துகிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும் இந்த டெம்பிள் ஆம்பியன்ஸ், அதோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கனால ஃபுல் வியூ சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து நாமம் போட்டு விட்டுட்டேன். அதனால தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் சேட்ஜின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வியூ பார்த்திங்களா, நீங்கள் ஈவினிங்லாம் போனீங்கன்னா சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். வெளியே நல்லா வந்து ஸ்நாக்ஸு விற்பாங்க. ஸ்நாக்ஸ்னால் வந்து புளியோதரை, பெப்பர் தோசை அங்கே சூப்பராக இருக்கும். பொடியோடு கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ரத்தினமங்கலத்தில் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போனோம். அங்கேயும் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து வெண்பொங்கல் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே குபேரன் டெம்பிள் இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு டைம் சூப்பராக அன்றைக்கி ப்ரொடக்டிவாக போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை கைஸ்.